ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டேவும் சண்டேவும் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாட்டர்டே நைட் சாயங்காலம் வந்து மட்டும் புளி இருந்தது, அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் இதேமாரி வெக்கெட்டில் விட்டு அமுத்தி வைக்கலாம்னு சொல்லி மட்டும் ஃபஸ்ட்டு புளி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு இதே மாதிரி எல்லாம் அமுத்தி வச்சாச்சு. ஒரு 2 கிலோ 3 கிலோ இருக்கும், அவ்வளோதான் இருக்குது புளி. இப்போ இதே மாதிரி அமுத்தி வச்சாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சாயங்காலத்துக்கு வந்துட்டு சக்கை, அதுக்கப்புறம் பச்சரிசி, அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு பணியாரம் கணக்கு சுடலாம் சொல்லி போட்டு செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ வெள்ளைப்பாவு ஊற்றிட்டேன். இது மிக்ஸி ஜல்லில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இதேமாரி ஆயில் ஊற்றியும் போட்டு இதே மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு முட்டை வேக வச்சுருக்கிறேன். முட்டையும் உருளைக்கிழங்கும். முட்டையெல்லாம் வெந்துடுச்சுன்னு சொல்லி பார்க்குறேன். தீ தள்ளி விட்டு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு அந்த பாத்திரம் நல்லா கழுவிட்டு வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சோன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா காஞ்சப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்க கருவேப்பிலை போட்டேன். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்தியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தால் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்துருக்கு. அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ கொதி வந்துடுச்சு. முட்டையில் ஒழிச்சு போட்டு என்னோடய பொண்ணு தான் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறா. இப்போ இதே மாதிரி எல்லா முட்டையும் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நைட்டு வந்துட்டு சாதம், அதுக்கப்புறம் முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் மீன் இருந்து பப்படம் இதில் வச்சு நைட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சண்டே காலையில் எழுந்திரிச்சு டீ வச்சு குடித்தாச்சு. டீ வச்சு குடிச்சு மட்டும் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி மட்டும் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இப்போ சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஆப்பமெல்லாம் சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் பீஃப் எடுத்துகிட்டு வந்தார். நைட் சிக்கன் பிரியாணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஃப் வறுவல் செய்யலான்னு சொல்லி மட்டும் செய்ய போகிறேன். இப்போ பீஃபெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, உப்பு, அதுக்கப்புறம் பொடி மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு இதேமாதிரி நல்லா பிசைச்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினாவெலாம் இதே மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு சில்லிக்கு வந்துட்டு சின்ன சின்ன பீஸை வெட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாததுனால இஞ்சி பூண்டு இதே மாதிரி இந்த இதில் வச்சுட்டு தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 65 மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு தட்டினதை எடுத்து சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். அதில் சேர்த்து நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலருக்கு வேண்டி ஜிலேபி பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அதையில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது ஊருக்குள்ளே பிரியாணி, அதுக்கப்புறம் கிரேவி செய்யலாம்னு சொல்லி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மட்டும் பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பெரிய வெங்காயம் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணங்குறதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதெல்லாம் நல்லா வணங்கியதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம்
தக்காளியில் நல்லா உடஞ்சி வந்துடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் பீஃப் கிரேவிக்கு வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இந்த சைடு அடுப்பில் வந்து மட்டும் பொடி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தயிர் சேர்த்திக்கிறேன். தயிர் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி இப்போ சேர்த்திக்கிறேன் கொஞ்சோண்டு. அதையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ பீஃப் கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சு அதையும் சேர்த்திக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, பீஃப் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீஃப் எடுத்து கொட்டிக்கலாம். தண்ணியோடையே நல்லா சேர்த்திட்டு இப்போ அதில் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே சிக்கனெல்லாம் நல்லா கொதி வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பீஃப் கிரேவியில் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ தான் இது கிரேவி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பீஃப் பார்ட்டிக்கு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி வறுக்கலாம்னு சொல்லி போட்டு ஆயில் ஊற்றி வச்சுட்டு பீஃபெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்றதுக்கு ஆயிடுச்சு. இப்போ இலக்கி விட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஆயிலெல்லாம் நல்லா காய்ச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு சில்லி ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். இதே மாதிரி தம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சில்லியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாக்கி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சில்லி கிரேவி வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க மாதிரி சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு ஹோம் ஒர்க்கெல்லாம் வந்து அதெல்லாம் எழுதி வைக்கலாம்னு சொல்லி மட்டும் எழுதிட்டு இருக்கிறான் என்னோடய சின்ன பொண்ணு. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.